அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்புக்கு இடையில இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் புஷ்பா 2. இந்த படம் பார்த்துட்டேன். மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இந்த படம் பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 400லேருந்து 500 கோடின்னு சொல்றாங்க. அது இல்லாம இந்த படத்துக்கு ப்ரமோஷன் வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. ஹீரோவான அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து சென்னையில அவர் தமிழ்ல பேசின ஸ்பீச்சு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. தமிழ் மக்களை கவர் பண்ற அளவுக்கு சிறப்பாவே பேசியிருந்தாரு. நான் சென்னையில தான் படிச்சேன். சென்னை மண்ணுக்கு வணக்கம்னு சொல்லி எல்லாமே நல்லா கூஸ் பம்ப்ஸா பேசியிருந்தாரு. அதே மாரி தமிழ் ஆடியன்ஸ்லாம் கவர் ஆகுற அளவுக்கு இந்த படத்துல பல விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் புஷ்பா 1 விட இது இன்னும் கூட நல்லா அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுல சிறப்பான இருக்கு. அது இல்லாம இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா, ஐகானிக் ஸ்டார் அல்லு அர்ஜுன் அவர்கள் ஏற்கனவே பார்ட் 1க்காக நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தார் 2021ல இந்த படம் வந்தப்போ. அது இல்லாம இந்த ஃப்ரான்ச்சைஸில இது 2வது படம் புஷ்பா 2. இதுக்கப்புறம் புஷ்பா 3க்கு லீடு குடுத்து முடிச்சிருக்காங்க. அது இல்லாம ஏகப்பட்ட பாட்டு கூட நல்ல ஒரு ஹைப்ப குடுத்தது. அந்த ஃபீலிங்கு பாட்டுக்கு ஒரு சமீபத்தில விட்டாங்க. அது ஏகப்பட்ட வைரல் ஆகி, யூடியூப்ல பல ரெக்கார்டுகள பிரேக் பண்ணுச்சு. அது இல்லாம பார்ட் 2 வந்து நல்ல ஒரு ஹைப்ப குடுச்சு நல்லாருக்கும். பேன் இண்டியா லெவல் படம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட குறை இல்லாம படத்த வந்து நல்லா சாட்டிஸ்ஃபையான படம் பார்த்து திருப்தி கிடைச்சது. அதே ஃபீலோட தான் அந்த படத்த பத்தி நம்ம ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து முதல்ல சொல்லிர்றேன். இது 18+க்கான படம். ஏன்னா படத்துல ரத்தம் தெரியக்கூடிய காட்சிகள், சில ஒரு 18+ மூவ்மெண்ட்ஸ் அந்த டான்ஸ்லாம் இருக்கு. அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட புஷ்பா 1 பார்த்தவங்களுக்கு இந்த படம் பார்த்தாலும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் தெரியாது. இருந்தாலும் இந்த படத்தோட மேக்கிங் வந்து புஷ்பா 1 விட நல்லா இருக்கு ஏற்கனவே சொன்ன மாரி. படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ அல்லு அர்ஜுன் வந்து அந்த சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வேற லெவலுக்கு டெவலப் ஆயிருப்பாரு. புஷ்பா 1ல தான் அவர் வந்து ஒரு ரைசிங் ஆகி வளர்ந்துட்டு வர மாரி ஸ்டேஜ்ல காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகி, அந்த ஏரியால ஃபுல்லா வந்து சிஎம்மே வந்து டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு பணம், பலம், செல்வாக்கு எல்லாமே கொண்டவரா இருக்காரு. அவரு வந்து வழக்கம் போல இந்த செம்மர கடத்தல்ல ஈடுபடுறாரு. இப்போ வந்து பெரிய ஹியூஜ் வால்யூமு 2000 கோடி 2000 டன் செம்மர கடத்தல் இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ற மாரி கதைக்களம் ஸ்டார்ட்டிங்லேருந்து காமிக்கப்படுது. அவரு அத பண்ண விடாம தடுக்கிற ரோல்ல வழக்கம் போல அ அதாவது ஃபகத் ஃபாசில் அவர்கள் தான் இந்த படத்துலயும் போலீஸ் கேரக்டர்ல வராரு. இத தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் முயற்சி எடுக்குறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள வர அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் என்ன? இதுக்கு நடுவுல வந்து இவரு வந்து ஒரு சிஎம்மா ஒருத்தர தேர்ந்தெடுக்கிறாரு. இருக்கிற சிஎம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அல்லு அர்ஜுன் அவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு. அதனால வர அரசியல் பிரச்சனைகள், அது இல்லாம பல வில்லன் கோஷ்டிகள் மாதிரி சித்தரிக்கப்படுது. அது மாரி விஷயங்கள்லாம் கலந்து வர்றது தான் இந்த படத்தோட பேலன்ஸ் கதை. இனி படத்தோட ப்ளஸ், மைனஸ்லாம் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா ஐகானிக் ஸ்டார் அல்லு அர்ஜுன் அவர்கள் தான் நேஷனல் அவார்டு வின் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு பார்ட்டுக்கு. ஏற்கனவே சொன்ன மாரி, அவர் இந்த படத்துல ஸ்க்ரீன் பிரசன்ஸ்ல அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஜென்ரல் ஆடியன்ஸை கவர் பண்ற அளவுக்கு வேற லெவல்ல தெறிக்க விட்டாருன்னு சொல்லலாம். குறிப்பா வந்து டான்ஸ் தான் அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. சிரஞ்சீவி அவர்கள் மாதிரி இவரும் டான்ஸ்ல வந்து பின்னி பல்ல எடுப்பாரு. எல்லாருக்கும் தெரியும். "அளவை கந்தபுரம்" யூடியூப்ல வந்து ட்ரெண்ட் செட் படிச்சு அந்த பாட்டு அந்த ஒரு சாங் வந்து அல்லு அர்ஜுன் அவர்கள் பாட்டு. இந்த படத்துல புஷ்பா 1 இது அதுல கூட டான்ஸ் கம்மியா இருந்ததுன்னு சொல்லி இந்த படத்துல டான்ஸ்ல பட்டைய கிளப்பிட்டாரு. குறிப்பா வந்து ஒரு ஃபீலிங் சாங்லாம் வேற லெவலுக்கு சிரஞ்சீவி அவர்கள் மாதிரி ஆடியிருப்பாரு. அத விட அந்த லெவலுக்கு கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அந்த அளவு அந்த டான்ஸ் எல்லா டான்ஸுமே நல்லா இருக்கு படத்துல. அது இல்லாம ஆக்ஷன் கோரியோகிராஃபி 4 பேர் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. அதுல அந்த ஒரு அம்மன் கெட்டப்ல வர அந்த ஃபைட் சீனு, டான்ஸ் சீனு எல்லாமே வேற லெவல்ல தெறிக்க விட்டாரு. அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு இந்த படத்துக்கு கண்டிப்பா ஒரு நேஷனல் அவார்டுக்கும் சான்ஸ் இருக்கு. அது இல்லாம பல விருதுகள் குவிக்கவும் சான்ஸ் இருக்கு. அவருக்கு நம்மளோட பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். திரும்ப அவரோட ஆல் இண்டியா லெவல் பேன் இண்டியா ஆக்டர்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு புஷ்பா 1க்கு அப்புறம் இந்த படத்துலயும். இந்த படம் கண்டிப்பா எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் கவர் பண்ணும். கண்டிப்பா 500 கோடி பட்ஜெட்ட தாண்டி இந்த படம் வேற லெவலுக்கு கண்டிப்பா கலெக்ஷன் குடுக்குன்ற அளவு நம்பிக்கை வந்திருக்கு. லா லே லாஸ்ட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா வந்திருக்கு இயர் எண்டுல. சிறப்பான ஒரு நடிப்பு. அவருக்கு நம்ம பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். விருதுகள் வாங்குறதுக்கு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கலாம் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு. அது இல்லாம படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர்ல ரஷ்மிகா மந்தனா. அவங்க பார்ட் 1ல அந்த அளவுக்கு அவங்க ரோல் வந்து பெரிய அளவுல எழுதப்படல. இதுல நல்ல ஸ்கோப் குடுத்து நல்லாவே எழுதியிருக்காங்க. அது இல்லாம இந்த படத்துல வந்து லேடீஸ்க்கு முக்கியத்துவம் குடுக்குற மாரியான காட்சிகள் நெறைய இருக்கு. அதுல அவங்க வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒய்ஃப் பேச்ச கேட்டு தான் நடப்பேன்னு சொல்லி அல்லு அர்ஜுன் சொல்லுவாரு. அதுக்கேத்த மாரி அவங்க நல்ல ஒரு ஒய்ஃபா நடந்துப்பாங்க படத்துல. அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லாவே கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸா இருக்கு. எழுதின ரைட்டிங்ல சுகுமார் அவர்கள் நல்லாவே பண்ணியிருக்காங்க அந்த சீன்லாம். படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். அது இல்லாம படத்துல வில்லன் கேரக்டர்ல வந்து ஃபகத் ஃபாசில் அவர் சொல்லவே வேணாம். அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால் அவர்கள் மாரி இப்போதைக்கு பேன் இண்டியா லெவல் ஆக்டர் அவரு. ஃபகத் ஃபாசில் அவர்கள். அவரு ஸ்க்ரீன் பிரசன்ஸும் நல்லா இருக்கு. 2 பேருக்குள்ள டக் ஆஃப் வார் அந்த மாரி சீன்ஸு, ஃபைட்டு, ஆக்ஷனு, அவரு தடுக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே
நல்லா இருக்குது. இருந்தாலும் இது மாஸ் ஹீரோ படம். அதனால் வந்து அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபகத் ஃபாசில் அவர்களுக்கு இல்லை. இருந்தாலும் அவர் கொடுத்த ஸ்கோப்பை வந்து சிறப்பாகவே கையாண்டு வழக்கம் போல் ஒரு ஸ்க்ரீன் பர்சன்ஸில் வந்து அவர் கவனிக்க வச்சிருக்காரு படத்தில். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இன்னும் பார்ட் 3ல நல்லா எழுதுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஃபகத் ஃபாசில் அவர்களோட. கடைசியில் அவரோட கிளைமேக்ஸில் வந்து அவருக்கு இன்கம்ப்ளீட்டாக முடிச்ச மாதிரி ஃபீல் இருக்குது. அது இல்லாமல் படத்தில் வந்து ராவ் ரமேஷ் அதில் எம்பி அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில், இதில் வந்து சிஎம் ஆகிற மாதிரி கேரக்டர் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் முழு படம் ஃபுல்லாக வர அளவுக்கு அவர் கேரக்டர் நல்லா எழுதியிருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் ஜெகபதி பாபு, சுனில் அப்படின்னு சொல்லி, அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்டாக வரவர், புஷ்பா கேரக்டரில் வர அல்லு அர்ஜுன் ஃப்ரெண்டாக வரவர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சின்ன சின்ன ரோலில் வரவங்களும் அவங்களோட சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து சாங்ஸ் வந்து தேவிஸ்ரீ பிரசாத் டிஎஸ்பி அவர் வந்து பாட்டு பட்டையை கிளப்பியிருக்காரு. நல்லாவே போட்டிருக்காரு. ஃபீலிங் சாங்கு இன்னும் 2, 3 சாங் எல்லாமே நல்ல தேட்டரில் தெறிக்க விட்ருக்கு. அதுலேயும் இந்த ஃபீலிங் சாங் டான்ஸ் எல்லாம் மூமெண்ட்ஸுக்கும் அந்த மியூசிக்கும் வேறு லெவலில் தெறிக்க விட்டாங்க. நல்லாவே இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பின்னணிக்கே பேர் பெற்ற சாம் சிஎஸும் டிஎஸ்பியும் இணைஞ்சு பண்ணியிருக்காங்க. மிரட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். படத்தை எலிவேட் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகிருக்கு. 4 ஆக்ஷன் கோரியோகிராஃபர்ஸ் படத்தில், பீட்டர் ஹைன் உள்பட 4 பேர். அது வந்து படத்துக்கு ஒர்த்துன்னு சொல்கிற அளவுக்கு கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து கையங்காலம் கட்டி போட்டு ஒரு ஃபைட் இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் அந்த அம்மன் வசத்தில் அந்த ஒரு ஃபைட் அதுவும் நல்லா வேறு லெவலில் தெறிக்க விட்டாங்க. குறிப்பாக இந்த படத்தோட டைரக்டர் ஒரு சுகுமார் அவர்களுக்கு கிரெடிட் கொடுத்தாகணும். ஏன்னா காந்தாரா மாதிரியான ஒரு சீன் அல்லு அர்ஜுன் மிரட்டியிருப்பார். அந்த ஒரு தாட் ப்ராசஸ் நல்லாவே இருக்குது. அதுலேயே ஒரு டான்ஸு ஃபைட்டு 2மே கலந்து வரும். நல்லா சிறப்பாக இருக்கும். அது பாருங்கள், காந்தாரா மாதிரியான கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட்ஸு அதுவும் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. படத்தில் எல்லாருமே அவங்க பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒளிப்பதிவு வரைக்கும் ரொம்ப கஷ்டமான ரோலு, லாங் ஷாட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுவும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆர்ட் டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது. அது இல்லாமல் எடிட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காரு. எடிட்டருக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும். படத்தில் எல்லாமே அவங்க பங்களிப்புலாம் சிறப்பாகவே பண்ணிவிட்டு படத்தை வந்து எந்த இடத்துலையும் போர் அடிக்காமலே போகுது. படத்தில் வந்து எல்லாமே இருக்குது. இப்போ ஃபேமிலி சென்டிமெண்ட், ஆக்ஷன், காமெடி, ஸ்டண்ட்டு எல்லாமே மாஸ் மூமெண்ட்ஸு, அப்புறம் அந்த ஜிமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வர அளவுக்கு ஜிமிக்ஸு, நம்மளும் வாவ் ஃபேக்டர்ஸு, அது இல்லாமல் அல்லு அர்ஜுனும் ஃபகத் ஃபாசிலும் மோதுற சீன்ஸு, அதுக்கு 2 பேரும் கொடுக்குற டக் ஆஃப் வார் மாதிரியான சீன்ஸு, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு ஜெயிக்கிற சீன்ஸ் மாதிரியான காட்சிகள்லாம் நல்லாவே வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. படம் ஆகவும் மைனஸே இல்லையானா இருக்குது. அது என்னென்னா, இந்த படத்தில் கொஞ்சம் வன்முறை அதிகமாகிடுச்சோ, அது இல்லாமல் குடிக்கிற சீன், அந்த சரக்கு அடிக்கிற மாதிரி சீன்கள்லாம் அதிகமாகிடுச்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. 3 ஹவர் 20 நிமிஷம் படம் ஓடுது நெருக்கி. இருந்தாலும் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லென்த்தை கம்மி பண்ணியிருந்தா படத்தை இன்னும் கொஞ்சம் ஒரு 2 முக்கால் மணி நேரத்துக்குள்ள 3 மணி நேரத்தில் குறைச்சிடலாம். ஏன்னா படத்துக்கு எல்லாம் முக்கியமான சீன்ஸ் எதை கட் பண்ணுறதுனே தெரியாதுன்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா சுகுமார் அவர்கள் கிட்டத்தட்ட 3, 4 மணி நேரத்துக்கு எடுத்துப்பார் போல இருக்குது. அந்த மாதிரி படம் கனெக்ட் ஆகிருக்கு எமோஷ்னலாக. அது இல்லாமல் ஒரு சில சீன்ஸ் மட்டும் லாஜிக் இல்லை. அது கொஞ்சம் நம்ம மாஸ் ஹீரோ படத்தெல்லாம் இப்போ லாஜிக் பார்க்க முடியாதுன்னு குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் கவனிச்சிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வெட்டி வீழ்த்துறாரு. இவர் மேலே எந்த பிரச்சனையும் வரல. புஷ்பா மேலே அவரை பிடிக்க முடியாத மாதிரி சக்தி படைத்தவர்னு காமிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இன்றைக்கி சரி வராது. அது இல்லாமல் இந்த படமாக மட்டும் பாருங்கள். ஏன்னா இந்த படத்தில் வர ஹீரோயிசம் மாதிரிலாம் பண்ண போனால் அது நிஜ வாழ்க்கைக்கு செட் ஆகாதுன்ற சின்ன கருத்துக்கள் என்ன அளவில் யோசிச்சு நான் சொல்லிடுறேன். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, அந்த படத்தில் வந்து ரத்தம் தெரியக்கூடிய காட்சிகள், அது இல்லாமல் ஒரு 18+ இந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது. அதனால இது குழந்தைங்களுக்கு உகந்த படம் இல்லை. மற்றபடி எல்லா ஆடியன்ஸையும் கவரக்கூடிய அளவில் எல்லா தரப்பு பேன் இண்டியா, வேர்ல்டு வைடு எல்லா ரசிகர்களையும் அல்லு அர்ஜுன் அவர்கள் ரசிகர்கள் ஜென்ரல் ஆடியன்ஸ் கவரக்கூடிய அளவில் தெலுங்கு மாஸ் மசாலா கமர்ஷியல் படம் எப்படி இருக்குமோ அந்த லெவலில் நல்ல கமர்ஷியல் படம், எல்லாரும் கவரக்கூடிய அளவில் தெலுங்கு ரசிகர் இல்லாமல் தமிழ் ரசிகர்கள், மற்ற மொழி ரசிகர்கள், வட இந்திய ரசிகர்களையும் கவரக்கூடிய அளவில் எல்லாமே கலந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த படம் ஷுவர் ஹிட்டு தான். நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். ஒன் டைம் பார்க்கலாம். தேட்டரில் பார்த்தா இன்னும் நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால் பார்க்கக்கூடிய படம் தான். 18+ மேலே இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம். நம்மளோட ஒரு ரெக்கமெண்டேஷன். பார்ட் 1 விட பார்ட் 2 நல்லாவே மேக்கிங் பண்ணியிருக்காங்க. பார்ட் 3க்கு நல்ல லீட் கொடுத்து முடிச்சிருக்காங்க. பார்ட் 3 இதோட சிறப்பாக வரும். ஃபகத் ஃபாசில் அவர் கேரக்டர் நல்லா எழுதுவாங்க நம்பிக்கையில் இருக்கும். ஸோ படம் பார்த்துட்டு கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மொத்த குழுவுக்கும் நம்ம பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். சொல்லி அடித்த கில்லி மாதிரி படம் வேறு லெவலில் வந்திருக்கு. இயர் எண்டில் நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. வேறு 3 அம்சம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.